us rejoice and be glad in the presence of God. Praise and worship God in the Spirit. Praise the Lord. கர்த்தர் இன்று உங்களோடு பேசும்படியாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 1 Samuel 1st chapter. நிறைய பேருக்கு தெரிஞ்ச சாப்டர் தான் இது. ஆனால் இதில் சில காரியங்களை பார்க்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் உலகம் முழுவதும் பூட்டப்பட்டு எத்தனையோ வித முயற்சிகள் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சில காரியங்கள் சரி வர மாட்டுது. ஹல்லேலூயா. கொரோனா வெளியே போன்னு சொல்கிறாங்க. கொரோனா எங்கே வெளியே போகிறது? சுற்றி கொடுத்து தான் இருக்கும். They prayed for cancer several years, still cancer exists. These things will prevail in the world all the time. But those who seek the presence of the Lord 24/7, they will be protected 24/7. Hallelujah. இந்த காரியங்கள் உலகத்தில் எப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தை தேடுறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Samuel 1st chapter verse 5. அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். But to Hannah he gave a double portion because he loved her, and the Lord had closed her womb. For your understanding, I can say God locked down her womb. Hallelujah. கர்த்தர் அடைத்திருந்தால் அதை ஒன்றும் நீ செய்ய முடியாது. கர்த்தர் அடைத்திருப்பான் என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் சிநேகிதம் செலுத்தினாலும் எத்தனை தான் டபுள் போர்ஷன் கொடுத்தாலும் அந்த கர்ப்பம் திறக்காது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது கேட்பதற்கு. See, the verse says, but Hannah he gave a double portion because he loved her, and the Lord had closed her womb. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். So today message title is barren to blooming. தரிசு நிலத்தில் ஒரு பூந்தோட்டம், மலட்டு நிலத்தில் ஒரு மலர், மலட்டு நிலத்தில் மலர் மலர்வது, அதாவது ஒண்ணுமே நடக்காது, இது வேஸ்ட் என்று சொல்லப்பட்ட நிலத்தில் ஒரு பூந்தோட்டத்தை கர்த்தரால் வைக்க முடியும். ஹல்லேலூயா. நம்பிக்கை சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் நம்பிக்கையோட. ஒன்றுமே முடியாது, எல்லாம் முடிந்தது என்று நீ அமரும்போது கர்த்தர் எழுந்து அந்த காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. When we run all the time, God won't stand up. God will sit and watch us. உதாரணத்துக்கு இந்த குழந்தை ஓடி விளையாடும் போது நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். குழந்தை திடீர்னு விழுந்து உட்காந்துட்டா யோசிச்சு போய் ஏன் உட்காந்துருக்கு ஏஞ்சி போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஓடி வரும்போது சுற்றும் போது கர்த்தர் உட்காந்துட்டே தான் இருப்பார். அவர் பார்க்கவே ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம எப்போ உட்கார்றோமோ ஏன் என் புள்ள உட்காந்துருச்சுன்னு ஏஞ்சிப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. When we sit down, God stands up. Hallelujah. So, தரிசு நிலத்தில், தரிசு நிலம் என்று சொன்னால் மலட்டு நிலம், வளராத ஒரு நிலம். தரிசு என்பது அழகான வார்த்தை, மலட்டு என்பது ஒரு கொஞ்சம் கடினமான வார்த்தை, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. மலடு, மலடு என்று பெண்களை சொல்வது உண்டு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாரால் மலடு என்று சொன்னார்கள், ரெபேக்கால் ரேச்சலை மலடு சொன்னார்கள், ரெபேக்காலை மலடு சொன்னார்கள். ஆனால் இந்த மலட்டு கர்ப்பத்தில் அல்லவோ கர்த்தர் இஸ்ரவேலை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. மலட்டு நிலத்தில் ஒரு பூந்தோட்டம். சாரால் 90 வயது, மலடு மலடு மலட்டு கிழவி என்று பெயர் பெற்றவள். அவருக்குள்ளாக ஒரு பூந்தோட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். Hallelujah. God is waited for his time to bloom the situation. Hallelujah. அந்த காலத்தை மலரும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார்.
நாங்கள் எங்கேயோ குறைவுபட்டதினால் அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு சிநேகிதம் உனக்கு சிநேகித்து வந்தாலும் உன்னை சிநேகிச்சாலும் கர்த்தர் அடைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த காரியம் விளங்காது. It won't prosper if God is locked down. Today we are sitting in this lockdown, but still I am prosper. I am prosper. I'm proud to say I am prosper, because when you seek the kingdom of God and the face of God, according to Matthew chapter 6 verse 33, it says, first seek the kingdom and the word. Then word is God, God is word. When you seek the God, all these things will added unto you. இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றது? இலவசத்துக்கு ஓடி திரியிறோம், முக்கியமான பொருளை வாங்காம போறோம். கர்த்தர் சொல்ற காரியம் அதுதான். அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள். சங்கீதம் 46:10. அமர்ந்திருந்து, be still and know that I am the Lord. மலட்டு நிலத்தில் ஒரு பூந்தோட்டம். கேட்கவே நல்லா இருக்குல்ல? தரிசு நிலத்தில் ஒரு பூந்தோட்டம். நான் உட்கார்ந்து யோசித்தேன், ஆண்டவரை இது எப்படி ஆண்டவரை எழுதுவது? நான் டக்குன்னு எழுதுறேன். நம்ம நீங்கள் பார்த்தா சிரிப்பீங்க, நிறைய எழுதியிருக்கேன். மலட்டிலிருந்து ஒரு மலருதல், மலட்டிலிருந்து ஒரு மலர்வது, தரிசு நிலம். அப்புறம் உட்கார்ந்தேன், இதுக்கு என்ன தமிழாக்கம்? ரிசர்ச். I work hard to bring message every day. Think I worked 128 days. Today 26, no? So 128 days. Continuous life. Every day my time is in the presence of God. They leave me and go. வெளியே அவங்க போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, வெளியே சுற்றுவாங்க. நான் இருந்த இடத்துல இருந்து வண்டி தான் கூடுது மிச்சம். ஆனால் இந்த வண்டி ஒன்றும் இல்லை. இந்த வண்டி முழுக்க கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிண்டி கொடுக்குற இந்த வண்டியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டேஸா எத்தனையோ பேருடைய ஆத்துமாவை நிறைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. God bless you. God bless you. World friendship can't bring real blessings. உலக நண்பர்கள், உலக நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கர்த்தர் அடைத்திருந்தால், அது கணவன் உங்களை நேசித்தாலும் மனைவி உங்களை நேசித்தாலும் டபுள் போர்ஷன் கொடுத்தாலும் அந்த காரியம் வாய்க்காது என்று சொன்னால் கர்த்தர் அடைத்திருக்கிறார். If God is locked down your situation, nothing can prosper. Whatever you get in your life, என்ன கிடைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது திறக்கப்படாது. நல்ல அருமையான வசனம். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனால் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். God has shut down a womb. Sometimes we work hard, we strive hard to do some things, but nothing will come prosper. யோசிப்போம், என்னடா எவ்வளோ செய்கிறோமே, என்ன பண்ணுறோமே, ஒன்றுமே ஆவதில்லையே. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் செய்கிறோம், கர்த்தரை தேடுவதில்லை. கர்த்தரை தேடுவதில்லை. அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ என்னாவது? 1 சாமுவேல் 1:15 இல்லம்மா 14 படிங்கம்மா தயவுசெய்து. நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்று கேட்கிறது யாரு? ஒரு ஆசாரியன் ஏலி கேட்கின்றான். நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? ஏன் அவை ஆக்சுவலாக என்ன செய்யறான்னா 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். ஏலிக்கு விஷன் இல்லை. I'm telling you, he is a priest. 40 years he ruled the Israelites, but he hasn't got no vision. Such a one of the worst priest in Bible. பெற்ற பிள்ளைகளையே பினகாசும், இன்னொரு பேர் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? பினகாஸ் ஓபிஎஸ் சம்திங் ஏதோ ஒன்று. ஓபிஎஸ்ஸா இபிஎஸ் ஓபிஎஸ்ஸா சரி சொல்லிட்டு போவோமே. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டும் உருப்படாதானே நம்ம ஊருக்கு. அதுவும் அப்படிதான். 2 இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த காலத்தில் ஏலிக்கு. பார்க்குறவங்க ஆச்சரியப்பா, அந்த அங்கேருந்து பேசுகிற எவ்வளோ தீர்வாக பேசலாம் தனி யோசிப்பாங்க. ஐ டோன்ட் கேர், இட்ஸ் அ ட்ரூத். ஹல்லேலூயா. ஸோ ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகள் மோசமானவர்கள், ஆசாரியர்கள், மோசமானவர்கள். அவர்களை கண்டிக்கவும் இல்லை, அவர்களை பற்றி அவனுக்கு தெரியவும் இல்லை. மக்கள் போய் சொல்றாங்க, ஏலி உன் பிள்ளை ரொம்ப மோசமானவர்கள். அப்படியா?
கூப்பிட்டு அப்பா நீங்கள் தப்பு செய்யாதீங்கப்பா, கர்த்தருக்கு விரோதமாக செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். நெவர் தண்டிச்சு திருத்தணும் என்ற நோக்கமே இல்லாத ஒரு ஆசாரியன். இங்கே ஏலி அன்னாள் அழுது கொண்டிருக்கா. she was crying in the feet of God. அவள் அங்க போயிட்டு அந்த ஆல்டர்ல அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுவதை பார்த்து, ஏன் நீ வெறித்திருக்கிறாய்? படிங்கம்மா இப்போ. அவளை நோக்கி எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அப்புறம் அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, ഞാൻ മനക്ലേശമുള്ള സ്ത്രീ, ഞാൻ ദ്രാക്ഷരസമാകിലും മധുവാകിലും കുടിക്കവിல்லை, ഞാൻ കർത്തരുടെ സന്നിധിയിൽ என் ஹிருதயத்தை ஊற்றிவிட்டேன். அம்மா மலையாளம் பைபிளில் படிக்கிறீங்க, தமிழா? நல்லா இருக்கு. ஞான் 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 குறைச்ச அறியும். There are people watching in on live. There are quite few Malayalis from Kerala. God bless them. Hallelujah. Hallelujah. அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அது மட்டுமில்லாமல் அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சசமாகிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. ஸோ ஷீஸ் அ குட் கேர்ள். குடிக்கிற பழக்கம் இல்லாத ஒரு பொம்பளை. அப்போ அந்த காலத்தில் பொம்பளையும் குடிக்கிறாங்க போல இருக்கு. அதுதானே இந்த மீனிங், இந்த அர்த்தம். நான் திராட்சரசம் மதுவையும் கொடுக்கறதில்லை. ஏன்னா நீ எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, சைமன் இல்லை, சிம்சோன் தானே, சாம்சன். இங்கிலீஷில் சாம்சன், தமிழில் சிம்சோன். கன்ஃபியூஸ் ஆகும் எப்போதுமே எனக்கு. இந்த பசங்களாம் இந்த கார்ட்டூன் கேரக்டர் சிம்சனா, அதை பார்த்து அது அர்த்தம் வரும். சாம்சனுடைய தாயிடம் தூதன் வரும்போது சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய கருவில் ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறான், அதனால் நீ குடிக்காதே. அப்போ என்ன அர்த்தம்? அவள் குடிச்சிருக்கிறா. அது வரைக்கும் நல்லா படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 19-13 அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, போட்டிருக்கோம். ஏஞ்சல் வரும்போது சொல்றான், குடிக்காதே, நீ இனி குடியாமல் வெறிக்காமல் இனி ஒழுங்காயிரு, என் வயிற்றில் இருக்க புள்ள பரிசுத்தமான புள்ள. அப்போ பெண்கள் குடிக்கிறவர்கள். ஸோ இந்த காலத்தில் பெண்கள் குடிக்க மாட்டாங்க சொன்னால் ஆச்சரியப்படாதீங்க. பெண்களும் குடிக்கிறவர்கள் தான். ஆண்கள் குடித்து போட்டு ரோட்டில் விழுந்திருப்பார்கள், பெண்கள் குடித்து போட்டு வீட்டில் விழுந்திருப்பார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம நினச்சிக்கிறோம் பெண்கள்லாம். அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு வருத்தம், 120 பாஸ்டர்ஸ் கூடி பாட்டு பாடியிருக்கிறார்கள். எத்தனை பேர் பார்க்குறீங்க? எல்லாம் ஆண்கள். வேற எங்கே பெண்கள் பாஸ்டர்ஸ் இல்லையா? அவ்வளோத்தில் இருந்தாங்களா? உள்ள ஒளிஞ்சிருந்தாங்களா? அவங்கள காட்டவே இல்லை சரியா? டிஸ்கிரிமினேஷன் அல்லவா? ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஆமாம், ஆண்கள். எனக்கு ஒரு பெண் சொன்னாள், பாஸ்டர், என்னுடைய அக்கா பாஸ்டர், லேடி பாஸ்டர், ஆனால் நான் கம்யூனிசன்ஸ் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். என்னம்மா தப்பு? எங்கே வேதத்தில் போட்டிருக்கான்னு கேட்டேன். இல்லையா பாஸ்டர். அப்போ ஏன் கேட்குறீங்கிட்ட? இல்லை, இங்கே இருக்க லோக்கலில் சொல்கிறாங்க ஆண்கள் தான் கொடுக்கணும். எங்கே எழுதியிருக்க ஆண்கள் தான் கொடுக்கணும்னு? இல்லை, கர்த்தரை தெரிந்து கொண்ட ஆசாரியன் யாரும் கொடுக்கலாம். பெண்ணை தெரிந்து கொண்டால் பெண்ணும் கொடுக்கலாம். எவ்வளோ பெண்கள் பாஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த உலகத்தில். நடராஜ் முதலியார் அம்மா ஒய்ஃபு, அவன் தெரியுமா உங்களுக்கு? பத்ம முதலியார், அருமையான சகோதரி, அருமையான. அவருடைய மருமகன் தான் சமீபத்தில் இறந்து போனான். யார் அது? ஜான் சாலமன் மகனா? ஜான் சாலமன் மகன். ஜான் சாலமன் இறந்து போனால அவரும் போயிட்டார், மகனும் முன்னாடி போயிட்டார். அவருடைய மருமகன் தான் பத்ம முதலியார் மருமகன் தான் ஜான் சாலமன் மகன். அப்போ தான் கேள்விப்பட்டேன் நான். நம்ம கேட்கும்போது கவலையாக இருந்தது. சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு. ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஸோ பெண்களும் குடிக்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்கிறான், ஆண்டவரே அப்படி அல்ல, மனக்லேசம் ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொன்னார். வாட் a wonderful statement. கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்தால் உன் இருதயம் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் வந்து ஊற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஏதோ நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டாய், கிறிஸ்துவனாகி விட்டாய் என்று சபைக்கு வந்து அமர்ந்து விட்டு செல்லாதே. இட் இஸ் a curse for you in your life. அதான் சொன்ன, இயேசுவோடு you have to develop a relationship. இயேசுவோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ சபைக்கு வரும்போதெல்லாம் நீ இயேசுவை பார்க்க வருகிறாய், இயேசுவோடு பேச வருகிறாய். உன் இருதயத்தை நீ ஊற்ற வேண்டும். அன்னாள் போல. அன்னாள் எப்போது இருதயத்தை ஊற்றினாலோ
அடைப்பட்ட கர்ப்பம் திறக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சொல்றான் அவன், உம்முடைய அடியாளை, இப்போ எங்க அடுத்த, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதேயும். பேலியாளின் மகள், பேய் பிடிச்சாலும் என்ன, பேய் பிள்ளைய நினைக்காத, நல்ல புள்ள அப்படின்னு சொல்றான். என்னாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணி நேன் என்றான். I think she sat for so many hours. That is why Eli noticed something different. யாரும் அப்படி ஜபிச்சதில்லை போல இருக்கு. என்னடா ஒரு மூலையில் உட்காந்து சாஞ்சு அழுதுட்டு இருக்கா, அவ்வளோ தண்ணி போட்டு வந்து படுத்துட்டாலோ இங்கே சபைக்குள்ளே படுக்கிறாங்க நிறைய பேர். சபைக்குள்ளே சாராயம் வைக்கிறவங்களே வராங்க. டுடே சர்ச் இஸ் ஹேவிங் a rack shop leaders as a elders in the church. நம்ம தமிழ் இங்கிலீஷில் அழகாக சொல்லுவோம் ஆஃப் லைசன்ஸ். தமிழில் சொல்லி பாருங்க, சாராய கடை வச்சுருக்கவங்க சர்ச்சில் மூப்பராக இருக்கிறார்கள். கையில் என்ன கொடுக்குறாங்க? கம்யூனியன் சைஸ் கொடுக்குறாங்க. அதை குடித்தால் உனக்கு அபிஷேகம் வராது, போதை தான் வரும். அதை கொடுத்த ஆசாரனுக்கும் ஐயோ, கொடுத்தவனுக்கு ஐயோ, வாங்கினவனுக்கும் ஐயோ. 3 ஐயோ 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 ஐயோ. அப்படிதான் கழுவணும். ஐயோ 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 போச்சு. ஆசாரனுக்கும் ஐயோ, கொடுத்தவனுக்கும் ஐயோ, வாங்கினவனுக்கும் ஐயோ. Sometimes if you speak the truth, it's bitter, கசக்கும். I'm not here to put a butter on you or jam on you. I'm here to make a change in your life. I want you to lead into the heaven. விசாலமான வழியில் போகிற நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருக்கென்று ஒரு தரம் இருக்கிறது, அதுக்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி சப்ஜெக்ட். அதற்கு ஏலி, சமாதானத்துடன் நீ போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ அவர்கிட்ட தான் கேட்ட, அவர் கொடுப்பார். அது எங்களுக்கு தெரியும் தானே. அது ஏலியா சொல்லணும். இஸ்ரவேல் தேவன்கிட்ட கேட்டால் இஸ்ரவேல் தேவன் கொடுப்பார். இப்போ பாருங்க, நல்ல அருமையான விஷயம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் உள்ள தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாலே அறிந்தான். எனக்கு இங்கே தான் டவுட் வருது. இதுக்கு முன்னாடி அறியலையா? அறிஞ்சா. இதுக்கு அதாவது ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தை, அருமையான தமிழ் வார்த்தை. ஒய்ஃபோட இருந்தான் என்று சொல்வதற்காக அறிந்தான் என்று சொல்றார்கள் தமிழ் வார்த்தை. எல்கானா மனைவியை அறிந்தான். அப்போ இத்தனை நாளும் அறிந்தான், ஆனால் கத்தல் அறியவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்கிறது. பிள்ளைகள் கத்தரால் வரும் ஈவு என்று சங்கீதம் 127ஆம் அதிகாரம் அழகாய் பேசுகிறது. பிள்ளைகள் கத்தரால் வரும் ஈவு. அப்போ நீ எவ்வளவாட்டி அறிஞ்சாலும் கத்தர் அறியவில்லை என்று சொன்னால் உன் கர்ப்பம் திறக்கப்படாது. ஹல்லேலூயா. am I right or wrong? கத்தர் நீ அறியவில்லை என்று சொன்னால், கத்தர் உன்னை அறியவில்லை என்று சொன்னால், புருஷனோட நீ எவ்வளவு இருந்தாலும் பிள்ளைகள் பிறக்காது. இங்க மறுபடியும் ரொம்ப அருமையா, எல்கானா தன் மனைவியாக அன்னாலே அறிந்தான், கத்தர் அவளை நினைத்தருளினார். Now we need God to remember us. That's the most important thing. Early the next morning they arose and worshipped before the Lord, and they went back to the home at Ramah. Elkanah lay with Anna his wife. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எல்லாம் straight forward. Lay with Hannah his wife, and God remembered her. Love it. கர்த்தர் அறிகிற பிள்ளையாக வளர கற்றுக்கொள்ளும். Let us learn to live according. Let God remember you all the time. கர்த்தர் உங்களை அறிய வேண்டும், எல்லா நேரம் அறிய வேண்டும். அப்படியாக வளர கற்றுக்கொள்ளும். இங்க ரொம்ப அருமையான விஷயம். கர்த்தர் அடைத்திருந்தால் உனக்கு எவ்வளவுதான் டபுள் போர்ஷன் யார் கொடுத்தாலும், எவ்வளவுதான் சிநேகிச்சாலும், எவ்வளவுதான் காரியங்கள் வந்தாலும், கர்த்தர் அடைத்திருக்கிறார், அது ஒன்றும் நடக்காது. When God moves it, things moves. Now God said, okay, let me give her a baby. Why you give her a baby? Such a wonderful. இது ஒன்றையும் அணுவணுமா படித்து நான் தனியாக இருந்து அழுது கொண்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அபிஷேகத்தினால் நிறைந்து கொண்டிருந்தேன். அப்படியே அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறேன். எல்கானா அன்னாள் எப்படி இருந்திருக்காள், எப்படி கர்த்தரை நேசிக்கிறார் என்று பார்க்க ஆரம்பித்தேன் நான். Let's see. Okay, 1 Samuel chapter 1, 27.
விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம், அவ கேட்டது பிள்ளைக்காக தான். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால். ஓஹோ, வெயிட் என்ன சொல்றான்? அவன் தனக்கென்று கேட்கவில்லை, கர்த்தருக்கென்று கேட்டபடியினால். ஹல்லேலூயா. ஏன் எக்கோ வருது? ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அப்போ இருதயத்தை ஊற்றிய போது அவள் தனக்கு பிள்ளை கேட்கவில்லை, கர்த்தருக்காக பிள்ளையை கேட்டிருக்கிறாள். ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? Your prayer should be like this. Whenever you ask something from God, you should say, God, you give it to me, I'll give it to you. இது உமக்காக தான் கேட்கிறேன், எனக்காக கேட்கவில்லை. Wow, what a wonderful statement. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இதுல ஒண்ணுமே போடல. அடுத்த வசனம் அழகா சொல்லுது, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால். கர்த்தருக்கென்று அவள் பொருத்தனை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, அவள் கர்த்தரோடு ஒரு பொருத்தனை செய்யவில்லை, அவர் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாள். சரியாக எழுதப்படவில்லை இது. She made a covenant with the Lord. Vow means it's for 1 month or 2 months. ஆண்டவரே, இது எனக்கு செய்யுங்க, இந்த மாசம் இவ்வளவு காசு கொடுக்குறேன் சர்ச்சுக்கு. I do this for this church. This for 1 month or 2 months, finish. That's vow. But the covenant is a lifelong term, a long term. It's a covenant. சொன்னா, இவன் உமக்கென்று கேட்டபடியால் உம்மிடம் நான் கொடுக்கிறேன் இந்த பிள்ளைய. பிள்ளை பால் மறந்த உடனே, பிள்ளை எப்போ பால் மறக்கும்? 2 வயசா 3 வயசா? 2 வயசு. 2 வயசுல கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் எங்க விடுறான்? சர்ச்சில் விட்டுறான். She go and leave the baby in the church. You stay here, darling. This is Eli, priest. He look after you. I'll go home. எவ்வளோ அழுதுருக்கு அந்த குழந்தை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. Do you do it? நம்ம 100 ரூபா போடுறதுக்கு யோசிக்கிறோம். 100 ரூபா போடுறதுக்கு ஐயோ இந்த வாரம் சம்பளம் போச்சே. அவ பிள்ளைய போட்டு போயிருக்காயா? Come on, we need to see the Bible like this. How many you read this Bible? நான் இதுக்குள்ளேயே இருந்த நேத்து இந்த வசனத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கேன். என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு பொம்பளை வந்திருக்காளே. கர்ப்பத்தை அடைத்திருக்கீங்க, கர்ப்பத்தை திறந்த உடனே அப்போ பிள்ளைய கூட தனக்கு கேட்கலையே. ஏனால் அவள் சக்காலத்தை ஒத்து இருந்தாள், பெண்ணினாள். அவள் என்ன பண்ணுவாள்? she calls a barren. டே மலடு உனக்கு புள்ளையிலேயே இப்படி குத்தி காட்டு. அதுதான் அவளுக்கு கிளேசமாக இருந்திருக்கு. ஆண்டவரே, என்னை மலடு என்று சொல்கிறார்கள், எனக்குள் கனி இல்லையா, எனக்குள் ஆசீர்வாதம் இல்லையா என்று அவள் ஏங்கி இருக்கிறாள். அவள் சொன்னால், கர்த்தர், ஆண்டவரே, என்ன நீ மலடு இல்லை, ஒரு புள்ளைய கொடு, இந்த புள்ள உனக்கு தான், நான் இப்படியே இருந்துட்டு போறேன் வீட்டில், புள்ள உனக்கு தான். Hallelujah. Eli, English please. All right, I'm sorry. People asking me. There are quite few people watching online. All right. So, everybody called Hannah barren. Not Darren, barren. Okay? So, everybody called Hannah barren. And she was cried in the feet of God and said, God, give me a baby, I'll give back to you. ரொம்ப அருமையான 20 ஆகையால் I prayed for this child and the Lord has granted me what I asked of him. So now I give him to the Lord, for his whole life he will be given over to the Lord. And he worshiped the Lord there. Hallelujah. நான் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். 2 வயசுங்க, ஏஜ் ஆஃப் 2. This is what called commitment. Lord can open any doors in your life, but you are ready to give to God back. God can make barren into blooming. Anything is possible with God. You might think, how is possible? Anything is possible with God.
If you sit and cry in the presence of the Lord with all your heart, God says, I will do it. உன் முழு இதயத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அழுவீர் என்று சொன்னால் கர்த்தர் எந்த காரியத்தையும் உனக்காக செய்ய வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு செய்த தேவன் உனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலை பாதுகாக்க, இஸ்ரவேலை விடுவிக்க 10 வாதைகளை கொடுத்தார் என்று சொன்னால், and God can do amazing things for you. We are luckier than the Israelites, because on that time for Israelites no blood of Jesus Christ, for us blood of Jesus Christ. Hallelujah. எங்களுக்காய் ஒரு ரத்தம் ஒன்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இல்லை. அதனால தான் 10 வாதை அதெல்லாம் வந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ரத்தம் இருக்கு. We are given a biggest redemption package, this Bible. When you open the Bible, you get healing. When you open the Bible, you get the blessings. When you open the Bible, you get everything you want, because it's a redemption package. எல்லா விடுதலைக்கும், எல்லா காரியங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு காரியம் இந்த வேதாகமம். கர்த்தருக்கென்று கேட்டபடினால் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். Because I asked for a God, let me give to God. That is the commitment. On the same place she was cried 2 years before. 2 வருஷத்துக்கு முன்பாக அதே இடத்தில் மனக்லேசத்தோடு அழுதவள் இப்போது அதே இடத்துல எங்க அழுதாலோ, எங்கே வெறித்திருக்குன்னு கேட்டாலோ, இப்பயும் கேட்டிருப்பான். ஏலி இன்னாடி குதிச்சு ஆடுற ரொம்ப போட்டியான்னு கேட்டிருப்பான். உண்மைதானே? படிச்சு பாருங்க 2ஆம் அதிகாரம், சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. முதல்ல அப்படியே மூலையில் உட்காந்து அழுதுருந்தா, இப்போ குதிச்சு ஆடுறா. எந்த இடத்துல அழுதாலோ, எந்த இடத்துல மனதை ஊற்றினாலோ, அதே இடத்துல கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஹalleluya. When you sit in the presence of God, when you pour your heart in the presence of God, on that place, God will bless you. On the same place, you will rejoice. That's what the James chapter 5 verse 13 says. When you're sad, be in the presence of God. When you're rejoice, be in the presence of God and rejoice. Hallelujah. துக்கமா இருந்தால் ஜெபம் பண்ணு, சந்தோஷமா இருந்தால் துதித்து பாடு என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். We need that kind of relationship with God. பாடினா மட்டும் போதாது, என் இயேசுவை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. பாட்டு கஷ்டப்பட்டு எழுதிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. நம்ம பாடுறதோடு சரி, அதோட அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றதே இல்லை. ஹalleluya. Place 1 Samuel chapter 2 1 to 11. If you see 11, எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கணும். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். I'm telling you today, if you cried here today, that is why whenever I come to the presence, I don't see anyone. I don't care about anyone, because I know the person in front of me is living God. This is the best place to cry. கர்த்தருடைய சமூகம் தான் சரியான அழுகிற இடம். ஏன் சொன்னா, ஒவ்வொரு துளியும் பாட்டில் எடுத்து வச்சிருக்காரு அவர். Every tears will be answered, because it's holding each and every drops of your tears. நீங்கள் போய் மனுஷங்கிட்ட அழுதா நோ பாயிண்ட். அடுத்தவங்க வீட்டிலே சாக்க மாட்டான். அந்த பொம்பளை வந்தால் சளி துப்பிங்க தேய்ச்சிட்டு போகுது, ஐயா ஐயோ அழுமுஞ்சி வீட்டுக்கு சேர்க்காதுன்னு சொல்லுவான். கர்த்தர் அப்படி இல்லை. ஒவ்வொரு துளியாக ஏந்தி ஏந்தி ஏந்தி, மகளே மகனே நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். I will answer you. I'm telling you, you want to cry, best place is God's presence. We all have some kind of need in our life. ஏதோ ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது. எல்லாம் ஏதோ சிரித்து கொண்டிருக்கிறோம். We are just carrying a plastic smile in our face. We all have our problems. We all have a toil and troubles in our life. I'm telling you, this is the best place to cry. Once you cry, your prayer will be answered in abundance. Hallelujah. அது நிறைவாய் பதில் அளிக்கிற தெய்வம் அவர். 2 சாமுவேல்
இந்த ஜெபத்தை எனக்கு படிக்கணும் ஆசையாக இருக்கு. நான் அவங்களுக்காக நான் படிக்க போகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமும் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சு பேசாதிருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்டிமையான பேச்சு பேசாதிருங்கள். அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமா அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். என்னவா? திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். I want to read this. Those who were full hire themselves out for food, but those who were hungry hunger no more. திருப்தியாய் இருந்தவர்கள். இந்த லாக்டவுன்ல எத்தனை businessmen became a beggar in this lockdown? Businessmen became a beggar. வியாபாரம் இல்லை, மூடியாச்சு. வேலையாட்கள் அமிச்சாச்சு, வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு. யாராவது ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. கர்த்தர் அடைத்திருக்கிறார். மேட்டிமையான பேச்சு. I am doing a businessman. I am a big businessman. I'm telling you, within a fraction, God can bring you down. Within a fraction. It's happened in Gujarat once. A guy, I told you already. A guy was living in a 4th floor. He's a richest man. பெரிய பணக்காரங்க. தினமும் பிச்சைக்காரனுக்கு மேலேருந்து பார்த்து இப்படி இலக்காரமாக பார்ப்பா, அங்கேருந்து காசு தூக்கி போடுவான். அவன் வாங்கி வச்சிருப்பான். தினமும் பூகம்பம் ஆடிச்சு. 4வது மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிடுச்சு. தரையாக வந்துட்டாங்க எல்லாம். அந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் படுத்து தூங்குறான். Within a day, God brought a 4th tower to the ground floor. அவன் வீட்டில் இவன் இடம் தரல, இவன் ரோட்டில் அவன் இடம் கொடுத்தான். மேட்டிமையான பேச்சு கர்த்தருக்கு முன்னாகாது. ரொம்ப அருமையான வசனங்கள் இதெல்லாம். பாரு, இது எத்தனை பேர் படிச்சுன்னு தெரியாது. படிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் இது படிக்கும்போது. பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள். மலடியாய் இருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சப்பட்டாள். நிறைய பேர் பிள்ளைய பெற்றுருவாங்க, ஏன் தான் பெத்தேன்னு சொல்லுவாங்க. ஏன் தான் நீ என் பிறந்த என் பிள்ளை, என் பேரை கெடுக்கிறிய. ஆனால் பிள்ளை இல்லாத பிள்ளை பெற்று சந்தோஷமா இருப்பாள். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறவனுக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டுமே மிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தின் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையில் உள்ள சிங்காசை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவர்கள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. வாவ். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துர்மார்க்க இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குகிறவர்கள். கர்த்தர் பூமியின் கடையாந்தர்களை நியாயந்திருத்து அவர் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவின் தன் வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளையோ ஆசனகை ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இதுக்கப்புறம் ஹல்லேலூயா, இதுக்கப்புறம் ஒன்று நடக்குது. அவன் சொல்றான், நீ ஏற்கனவே ஒரு குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டல, இன்னும் பிள்ளைகளை பெறுவாய் சொல்லி அங்கே அண்ணாளுக்கு பல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் ஒரு பிள்ளையை கர்த்தர் கண்டு கொடுத்தார். கர்த்தர் மறுபடியும் அவள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். I'm telling you, உலகத்தில் யார் கூட இருந்தாலும் யார் மன்னன் தந்தாலும் கர்த்தருடைய கரம் அடைத்திருந்தால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி உனக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிற. ஃப்ளக்சுவேட் ஆகுதா? ஹல்லேலூயா. ஓகே. கர்த்தருடைய கரம் உன்னோடு என்னோடு இருக்கிறது. ஒரு நாளும் பயப்படாதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. தரிசு நிலத்திலிருந்து பூந்தோட்டத்தை உருவாக்குகிறவரின் கர்த்தர். ஹல்லேலூயா. From barren to blooming. Such a wonderful word.
என்கிட்ட ஒன்றுமே இல்லை யோசிக்காத. ஒன்றும் இல்லாத இடத்துல தான் கர்த்தர் பூமி உண்டாக்கடுவதுன்னு சொன்னார். ஆதியிலே வார்த்தை அவரோடு இருந்தது, வார்த்தை அவராக இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தது. The word was God, God was word, the word was with God. நான் பார்த்தீங்கன்னா ஆதியில் பூமி எதுவுமே இல்லை. just God alone. He just stand and said, let there be light. பூமி சொல்ல சொல்ல அவருக்குள்ளேருந்து வெளிப்பட்டது தான் இந்த காரியங்கள் எல்லாமே. இந்த பூமி, இந்த கேலக்சி இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறவர் ஒன்றொன்றையும். ஹல்லேலூயா. அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, மனிதன் ஆராய்ந்து பார்க்க முடியாது. No one can understand the God's knowledge. It's very hard to understand the God's knowledge. That is why Deuteronomy chapter 29 says, anything revealed to you, just read that. 10 கட்டளை முதல் ஒழுங்கா செய், அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். அதுவே செய்யறதில்லை, நம்ம ஏன் மற்றதை பற்றி பேசணும்? வேதத்தின் ஆழங்களை சொல்றோம், ரகசியம் சொல்றோம். முதல் இதை 10 செஞ்சு முடியும் முதல், அப்புறம் ஆழத்தை பார்க்கலாம். Deuteronomy chapter 29 such a wonderful verse. வெளிப்படுத்தப்பட்டவைகள் உங்களுக்குரியது, அதை தெரிந்து கொண்டு நடவுங்கள். வெளிப்படுத்தப்படாதவைகளோ அது கர்த்தருக்குரியது. whatever is not revealed, it belongs to God. And once you be in the presence of God, God will reveal to you. So அவர் ஆதியில் இருந்தார், அவருக்குள்ளிருந்து எல்லாம் வெளிப்பட்டது. ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் உலகத்தை உருவாக்கினார். வாயின் வார்த்தையினால் உருவாக்கி நல்லது 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 என்று கண்டார். தரிசு நிலம் என்று ஒன்று இல்லை. கர்த்தர் அடைத்திருந்தால் அது தரிசு நிலம், கர்த்தர் திறப்பார் என்று சொன்னால் அது பூந்தோட்டம். ஹல்லேலூயா. சாராளின் கர்ப்பத்தை திறந்தவர் பூந்தோட்டம் போல இஸ்ரவேலை உருவாக்கினார். எத்தனை மலட்டு கர்ப்பங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. சாராள் ஆரம்பம் மலட்டு கர்ப்பம், ரெபேக்கால் மலட்டு கர்ப்பம், ரேச்சல் மலட்டு கர்ப்பம், சிம்சோன் அம்மா மலட்டு கர்ப்பம், அன்னாள் மலட்டு கர்ப்பம், யோவான் அம்மா மலடு, எல்லாரும் மலடுகள். இதுக்குள்ள கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். எனக்கு யோவான்ல பிடிச்ச ஒரே கேரக்டர் சகரியா. When the angel says to Zachariah, your wife will bear a child. Really? I am very old. My wife is old. அதுக்கு என்ன பண்ண சொல்றேனே? அங்க அண்ணாலே அறிந்தாள் எல்கானா, இங்க I am very old. நான் என்ன பண்றது? நீ ஒன்றும் பண்ணாத, புள்ள தர நான் சொல்றேன், அப்புறம் நீ என்ன பண்றதுங்க? Elkanah was a bad minded, not Elkanah, Zachariah was a bad minded. அதனால அவங்க புள்ள இல்லை. அது நீங்க படிச்சா தெரியும். அவன் வந்து சொல்றான், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். எப்போ? வயசான பேரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு நாள் ஒழுங்கா பண்ணல ஜெபம். கேட்டு வந்து சொல்றான் ஏஞ்சல், ஓகே டுடே ஐம் கோயிங் டு சே யூ கோயிங் டு ஹேவ் a baby. அப்போதான் தெரிஞ்சது நான் படிக்கும்போது சகரியா சரியான மோசமானவன். அதனால தான் இந்த ஊர்ல கேட்டு பசங்க நம்பக்கூடாது. ஓவர் 75-80 நம்பக்கூடாது. டேஞ்சரஸ். இந்தியாவில் நடந்திருக்கு. சிறு புள்ளையை கெடுத்திருக்கிறான், 3 வயது புள்ளையை கெடுத்திருக்கான் கிழவன். ஏஞ்சல் வந்து நின்று, Zachariah, you're going to have a baby, name it John. I'm an old person. எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன நம்ம சொல்ற? பிள்ளைய கொடுக்கிறது நான் ஓல்டு பர்சன் சொல்றிய, அப்ப நாம என்ன கொடுக்குறது அவனுக்கு? இந்த காலகட்டத்தில் கொடுக்குற மாதிரியா? Sometime we need to check. We are lacking somewhere in our life. அதனால தான் இந்த கேரக்டர்லாம் பைபிளில் வச்சிருக்கு. I thought, why Zachariah was a priest. He was a priest. He was in the church all the time. But wife is barren. Elizabeth was barren. மலடு, பிள்ளை இல்லை. ஏன் ஜெபம் கேட்கப்படலை? அப்போதான் புரிஞ்சுது, ஆண்டவரே இவன் மோசமான ஆள், அதனால தான் எனக்கு பிள்ளையை கொடுக்கல. நீ கெட்ட பையனா இருந்திருக்கான். சில சமயம் நம்ம புத்தி சரியில்லை, எங்கேயோ நம்ம குறை விட்டுருப்போம். கர்த்தர் அடைத்து வைத்திருப்பார் அது வரைக்கும். If God wants to open the lockdown, then you have to give yourself to God totally, 100%, like Anna.
அவள் தன்னை கொடுத்தது போல பரிபூர்ணமாய் முழுமையாய் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. முழுவதுமாய் ஊற்றி பாருங்க. கர்த்தர் மலட்டு இடத்துல மலரை பூக்க செய்வார். ஹல்லேலூயா. தரிசு நிலம் பூந்தோட்டமாய் மாறும். எப்படியாக சாராளின் வாழ்க்கையில் அந்த தரிசு நிலம் பூந்தோட்டமாய் மாறியதோ, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிற அந்த கால வேளையிலே அவர் கேட்பதெல்லாம் ready to pour your heart. All that's asking, give your heart to me. Give your heart to me. Hallelujah. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதிசயமாய் காரியங்களை செய்வார். Hallelujah. Thank you. Let's finish off. எல்லாம் எழுந்திருப்போமா? Hallelujah. வீட்டில் போய் இருந்து படிச்சு பாருங்க. அந்த ஜெபம் எளியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறார். Hallelujah. குப்பையிலிருந்து தூக்குறாரா. அதனால உன் நிலைமையை கண்டு நீ துவண்டு போவாது. Never ever go fed up because of your situation. If God holds your hand, your life will change. கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சாருன்னு சொன்னா அவர் தூக்கிட்டு போற உயரமே தனி. அதனால தான் கழுகை போல கர்த்தர் கழுகை பற்றி பேசுகிறார். கழுகு குட்டிகளை அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போகுமா, அதுவரை காணாத உயரத்தை கொண்டு போய் காட்டுமா, இதை பாருன்னு அப்படியே விட்டுருமா, திருப்பி வந்துருமா. அதுக்கு பயந்து அப்படியே வர வர திருப்பி ரக்கையை கொண்டு கீழே வச்சு திருப்பி தூக்கிட்டு போகுமா. கழுகுகளை போல உன்னை பாதுகாக்கிறார். Surrender yourself to God. God can take you the heights you never been before. இது வரைக்கும் சென்றிருக்காத உயரங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தரிசு நிலத்தில் ஒரு பூந்தோட்டம் கண்டிப்பாக மலரும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலும் a barren will blooming. You say it in English. A barren will definitely blooming. Definitely. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறியா? கர்த்தரிடம் கொடுத்து பாரு உன் வாழ்க்கையை. கர்த்தரால் மாற்றக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. உனக்குள் சந்தேகம் வந்தால் எல்லளவு எல்லாம் முடிஞ்சது. Never doubt God. Never doubt God. Run with your faith. God can bless you in abundance. Hallelujah.